வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடு வந்து 32க்கு 36 அந்த மாதிரி ஒரு சைஸ் உள்ள வீடு இது. இதில் வந்து ஈஸ்ட்டு பேஸ் பண்ணி, கிழக்கு பக்கம் பேஸ் பண்ணி வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பெரிய தோப்பில் பெரிய இடம் வச்சுருக்கவங்க, ஒரு கிரவுண்டுக்கு மேலே இடம் வச்சுருக்கவங்களுக்கு வீடு கட்டிக்கலாம், அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்கேன். இது சவுத் ஃபேஸிங் ரோடாக இருந்தாலோ அல்லது நார்த் ஃபேஸிங் ரோடாக இருந்தாலோ அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் ரோடாக இருந்தாலோ எதாக இருந்தாலும் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வீட்டு பிளானை. இது வந்து ஒரு 3 திசைக்கும் காமனான ஒரு பிளான் மாதிரி இதில் இருக்கும். இந்த வீட்டோட என்ட்ரியில் உள்ள என்ட்ரானா நான் வராண்டா கொடுத்துருக்கேன். அதில் கிரில் கேட் மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மாடர்னாக நான் ஓப்பனாக கொடுத்துருக்கேன். எப்போதும் கிரில் கேட் வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க. அதனால் நான் வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் மாதிரி ஒரு செட்டப்பு வராண்டா கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரானா நம்ம டைனிங்கு லிவிங் ஏரியா வருது. நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டேர் கேஸில் ஏறுற மாதிரி அந்த அமைப்பு கொடுத்துருக்கேன். வடகிழக்கு பகுதியில் கிச்சன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்கேன். கிச்சன், டைனிங், லிவிங் எதுக்குமே வந்து வால் இருக்காது. மேலே மட்டும் லாஃப்ட்டுக்கு மேலே வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சிஎன்சி ஒர்க் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் டிசைனில். ஒரு வேளை தேவைப்பட்டால் நீங்கள் அந்த படத்தில் வரும் வீடியோவில் அதில் பார்க்கலாம், நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து வடகிழக்கு பகுதியில் பூஜை ரூமு ப்ளஸ் லிவிங் ரூமு அந்த மாதிரி வரும். தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் வரும், அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் நார்த்து வெஸ்ட்டில் வட மேற்கில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன், சின்ன பெட்ரூமு, அதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இந்த வராண்டா பக்கத்தில் இருக்கிற லிவிங் ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து பூஜை ரூம் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதை ஒரு கப்போர்டு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அதை ரூமை ஃபுல்லாக அடைக்கணும் அடைச்சிக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் எல் ஷேப்பில் நல்லா பெரிய ஸ்பேஸு, லிவிங்கு, டைனிங், கிச்சன் எதுக்குமே வால் இல்லாதனால ஸ்பேசியஸாக வீடு இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலேறி வந்தோம்னாக்கா ஃப்ரண்டில் வந்து ஒரு காமன் ஃபேமிலி லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் பெட்ரூம்ஸ் வருது. 2க்குமே அட்டாச் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கீழே இருந்ததில் அதே மாதிரி மேலேயும் அதுக்கு பெட்ரூம் வந்துடுது. இப்போ கீழே லிவிங் ரூமு 2 பெட்ரூம் இருந்தது, அதை மொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டு, வார்ட்ரோப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம கீழே வராண்டாவும் பூஜை ரூம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மேலே வந்து பால்கனி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நம்ம டைனிங் ஏரியா பார்ட் ஏரியா வந்து சவுத்து ஈஸ்ட்டில் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வெளியில் வந்து நிற்கிறதுக்கு பேச பிள்ளைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் அந்த வீடு இருக்கும். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் ஏரியா வந்தோம்னா சவுத்து வெஸ்ட்டில் வந்து ஒர்க்லஸ் வச்சுங்க வாட்டர் டேங்கும் அந்த ஓப்பன் டெரஸும் இருக்கும். இப்போ இந்த வீட்டோடைய வெளி தோற்றம் உள் தோற்றம் எல்லாத்தையும் வாக் த்ரூ வீடியோவாக பார்ப்போம் வாங்க.
you.